ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். இட்ஸ் கரேஜ் கைடட் பை ஜிகே. மீண்டும் டிஎன்இஏ 2024 சம்பந்தமான அடுத்த வீடியோவோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நேற்று ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆன உடனே வழக்கமாக எல்லாருக்கும் ஏற்படுற பயம்தான். ஸோ நிறைய பெற்றோர்கள் நீங்கள் ஃபோனில் தொடர்பு கொண்டு, ஸ்டூடெண்ட்ஸும் ஃபோனில் தொடர்பு கொண்டு, சார் கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆகும் சொல்கிறாங்க, எங்களுக்கு எல்லாம் சீட் கிடைக்குமா, நல்ல காலேஜ் கிடைக்குமாங்கிற அந்த பயத்தில் எங்களை கம்யூனிகேட் பண்ணிங்க. நாங்களும் உங்களுடைய சந்தேகங்களை போட்டுக்கணும். ஒரு சில பேரண்ட்ஸ் நேரில் வந்திருந்தீங்க, உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் அனாலிசிஸ் என்னங்கிறது போட்டு காமிச்சோம். ஸோ அதனால தான் வீடியோ இன்றைக்கி நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன மாதிரியான டிஃப்ரென்சஸ் வர வாய்ப்புகள் இருக்குது, கவுன்சிலிங் எப்படி 3 அல்லது 4 ரவுண்டாக நடக்க வாய்ப்பு இருக்குது, அதே மாதிரி ஒரு கம்பேரிசன் ரேங்க்குக்கும் கட் ஆஃப் மார்க்கு கம்பேரிசன் போட்டிருக்கோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கமாக கேட்குற விஷயந்தான், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனல் யாருக்கு யூஸ் இருக்குன்னு நினைக்கிறோ, இந்த வீடியோ யாருக்கு யூஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஸோ டிஎன்ஏ ஷெடியூல் கிளியராக கொடுத்துருக்கு. முதல்ல பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி கவுன்சிலிங் ஆரம்பிக்குது. அது குறிப்பாக அரசு கல்லூரி, அரசு பள்ளிகளில் படித்த 7.5% ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டாவில் இருக்க மாணவர்களுக்கு 22 ஜூலை 23 ஜூலை ஆகிய 2 நாட்கள் கவுன்சிலிங் நடக்குது. 2 டேஸ் நடக்க போகுது அவங்களுக்கு. அதை தொடர்ந்து ஸ்பெஷலில் ரிசர்வேஷன் கோட்டா, ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸில் கூடிய ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டா, அதாவது ஸ்போர்ட்ஸ்மேன், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, எக்ஸர்வீஸ்மேன், இதில் ஜென்ரல் கோட்டாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் 7.5 அரசு கல்லூரிகள், அரசு பள்ளிகள் படித்த மாணவர்கள் இல்லாமல் மற்றவங்களுக்கு உண்டான அந்த ஸ்பெஷலைசேஷன் கோட்டாவுக்கு 3 நாள் கவுன்சிலிங் நடக்குது. அது 25, 27, 27 ஆகிய 3 நாட்கள் நடக்க போகுது. ஸோ இது ஸ்பெஷலைசேஷன் முடிஞ்ச பிறகு நமக்கு வரக்கூடிய ஜென்ரல் கவுன்சிலிங் ஆரம்பிக்கும். இதுதான் மேஜராக நடக்க போகுது. மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே தான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா ஜூலை 29ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும். ஸோ கிட்டத்தட்ட 37 நாட்கள் நடக்க போகுது இந்த கவுன்சிலிங். ஸோ அதை தொடர்ந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் நடக்கும் ஒரு 3 நாள். அதுக்கப்புறம் எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங் ஒரு 2 நாள் நடக்கும். ஸோ 11ஆம் தேதி கவுன்சிலிங் முடிஞ்சிட போகுது. இதுதான் டிஎன்ஏ இப்போதைக்கு நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்க ஷெடியூல். ஸோ இந்த ஷெடியூலில் மோஸ்ட்லி எந்த மாற்றமும் இருக்காது. இதே மாதிரி தான் போக போகுது. இந்த ஷெடியூலேருந்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா பர்டிகுலராக ஜென்ரல் கவுன்சிலிங், ஏன்னா இங்கே தான் மேஜர் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. இங்கே தான் நம்ம நிறைய ஃபோக்கஸ் தேவை. ஸோ இந்த ஜென்ரல் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 37 நாட்கள் 37 டேஸ் நடக்க போகுதுங்கிற கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நம்பர் ஆஃப் டேஸும் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறத வச்சு நம்ம அனுமானமாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷமும் 3 ரவுண்டு தான் கவுன்சிலிங் நடக்க போகுது. 2 ரவுண்டாவோ அல்லது 4 ரவுண்டாவோ மாறதுக்கு வாய்ப்புகளே சுத்தமாக கிடையாது. ஸோ 3 ரவுண்ட்ஸ் தான் நடக்க போகுது. அந்த 3 ரவுண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸோ ரவுண்ட் 1 12 டேஸ், ரவுண்ட் 2 ஒரு 13 டேஸ், ரவுண்ட் 3 ஒரு 12 டேஸ், இந்த மாதிரி தான் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இது எங்களுடைய எஸ்டிமேஷன் தான். மேபி 13 12 12 இருக்கலாம், அல்லது 12 12 13 கூட இருக்கலாம். பட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த செகண்ட் ரவுண்டில் தான் அதிகமாக இருப்பாங்க. அதனால அதுக்கு ஒரு நாள் அதிகமாக கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியும் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ரவுண்ட் 1ல் போன வருஷம் கட் ஆஃப் 2023 கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1 வந்து 200 177 வரைக்கும் இருந்தது. ரவுண்ட் 2 வந்து 176.9 142 வரைக்கும் இருந்தது. ரவுண்ட் 3 பொறுத்த வரைக்கும் 141.9 177.5 வரைக்கும் இருந்தது. இதுதான் போன வருஷம் இருந்தது. இந்த வருஷம் இந்த கட் ஆஃப் மார்க்கை அப்படியே கம்பேர் பண்ணி பார்த்தா என்ன நடந்தது கொஞ்சம் கவனிங்க. ஏன்னா இப்போ சொல்கிறாங்க இல்லையா, கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பேனிக்காக ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அது எதனாலங்கிறது கிளியராக கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, பயப்படாதீங்க. உங்களை பயமுறுத்தல, என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு ஐடியா கொடுக்குறோம். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏங்கிறது இந்த வீடியோ நீங்கள் முடிச்சா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ 200லேருந்து 177, அதாவது ரவுண்ட் 1ல் போன வருஷம் பார்த்தீங்கன்னா பங்கேற்ற மாணவர்களின் எண்ணிக்கை, தட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட்டட் இன் ரவுண்ட் 1 இன் 2023 டிஎன்ஏ கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா 22761 22,761 22,761. ஆனால் இந்த வருஷம் என்ன ஆயிருக்கு பாருங்க, 7,587 மாணவர்கள் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறாங்க. ஸோ 30,348 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுடைய கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி தான் ரவுண்ட் 2ல் பாருங்கள். ரவுண்ட் 2ல் கிட்டத்தட்ட பாருங்கள், போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் ரஃபாக பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 மாணவர்கள், 9,967, கிட்டத்தட்ட 10,000 மாணவர்கள் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறாங்க. அதேமாதிரி ரவுண்ட் 3ல் பார்த்தீங்கன்னா 3,305 பேர். ஸோ ஒட்டு மொத்தமாக 3 ரவுண்டு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சென்ற ஆண்டு பங்கேற்ற மாணவர்களோட இந்த வருஷம் தோராயமாக 21,000 மாணவர்கள், 21,000 ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆகுது. கிளியராக புரியுதுங்களா? ஏன் வந்து கட் ஆஃப் மார்க் மாறுது? 200லேருந்து 177 வரைக்கும் இல்லாமல் இந்த வருஷம் 200லேருந்து
177 அதிகமாக போக வாய்ப்பு இருக்கு. ஆனால் கண்டிப்பாக இருக்குது. அது எதனால தான் இந்த டிஃப்ரென்ஸ் இதனால தான். ஸோ இங்கே நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும்? உங்கள் ரேங்க் கீழே தள்ளி போயிட்டே இருக்கும், உங்களுடைய நம்பர் கீழே போயிட்டே இருக்கும். அதுதான் பிரச்சனை. ஓகேவா? பட் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயம் மறந்துடாதீங்க. எந்த அளவுக்கு இந்த வருஷம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருக்காங்களோ அதே அளவுக்கு இந்த வருஷம் பல கல்லூரிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய சீட்ஸுடைய நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டேக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணதுனால உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் அந்த பஃபர் அங்கே கரெக்டாக மேட்ச் ஆகிக்கும். நல்லா பயப்பட வேண்டும். ஸோ போன வருஷம் கவுன்சிலிங் கட் ஆஃப் மார்க்ஸ் இந்த வருஷம் கவுன்சிலிங் கட் ஆஃப் மார்க் என்ன மாற்றங்கள் வருங்கிறது ரஃபாக கொடுத்துருக்கோம். இதில் குறிப்பாக அதிகமான டேமேஜ் எங்கே வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா ரவுண்ட் 2 அண்ட் ரவுண்ட் 3 தான். ஸோ ரவுண்ட் 3 டேமேஜே கிடையாது. ரவுண்ட் 3 பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் 2 ஒரு அடிப்பட்டதுன்னா அந்த மார்க் அப்படியே கீழே இறங்கிடும். அந்த டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக ரவுண்ட் 3 தெரியும். அதனால தான் ரவுண்ட் 2 மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். மறந்துடாதீங்க, ரவுண்ட் 1ல இருக்கக்கூடிய கட் ஆஃப் மார்க்குமே இன்க்ரீஸ் ஆகும். நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா சும்மா உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா கொடுக்கணுங்கிறதுக்காக ரவுண்ட் 1 நாங்கள் சேஞ்சே பண்ணல. ரவுண்ட் 1 அப்படியே வச்சுக்கிறோம். போன வருஷம் மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம். 200லேருந்து 177 வரைக்குமே இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கிட்டா ரவுண்ட் 2ல என்ன நடக்கும்னா 176.9லேருந்து 160 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இது எங்களுடைய ஒரு அசம்ஷன். சும்மா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காகத்தான். இது நிஜம் கிடையாது. ஆனால் மாறுங்கிறது தான் நிஜமே தவிர இந்த நம்பர்கள் இன்னும் கொஞ்சம் முன்ன பின்ன மாற வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக ரவுண்ட் 1லையுமே உங்களுக்கு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். ரவுண்ட் 1ல இன்க்ரீஸ் ஆனால் அந்த அந்த டேமேஜ் கண்டிப்பாக ரவுண்ட் 2க்கும் வரும். ரவுண்ட் 2ல வந்தால் கண்டிப்பாக ரவுண்ட் 3க்கும் வரும். என்ன ஒரு ரவுண்ட் 2 அண்ட் ரவுண்ட் 3 கேட்டிங்கன்னா சென்ற ஆண்டு ஒரு குறிப்பிட்ட கட் ஆஃப் வாங்கின மாணவர் ரவுண்ட் 2ல அட்டன் பண்ணியிருந்தா இந்த வருஷம் அந்த மாணவர் ரவுண்ட் 3க்கு வரும். அதாவது அந்த கட் ஆஃப் மார்க் ரவுண்ட் 3க்கு வந்துடும். ஸோ போன வருஷம் ரவுண்ட் 2ல இருக்கும். ஸோ நம்ம கட் ஆஃப் வந்து ரவுண்ட் 2ல தான் வரும் அப்படின்னு நீங்கள் அசீவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வருஷம் அதாவது ரவுண்ட் 2 உடைய லோயர் எண்டில் இருக்கிற மாணவர்கள், அதாவது 142 கட் ஆஃப் இருக்கு இல்லைங்களா? நான் சொல்றது ஒரு 158, 159 இந்த மாதிரி ரிவர்ஸில் லாஸ்ட்ல 140 இந்த மாதிரி இடத்துல இருக்கீங்களா? இந்த மாணவர்கள் எல்லாம் உங்களுக்கு தான் டேமேஜ் வரும். மிடில் இருக்கிறவங்க தப்பிச்சுக்குவாங்க. அவங்க ரவுண்ட் 2 போன வருஷமே ரவுண்ட் 2 தான், இந்த வருஷம் ரவுண்ட் 2 தான். வேற ரவுண்ட் 2 உடைய சென்ற ஆண்டு ரவுண்ட் 2 உடைய டெட் எண்டு பாட்டம் எண்ட்ல இருந்த மாணவர்களுக்கு தான் டேமேஜ். அவங்க அப்படியே ரவுண்ட் 3 இறங்குவாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ரவுண்ட் 3 பாட்டம் எண்ட் மாணவர்களுக்கு பிரச்சனை இல்லை. எப்படியுமே நீங்கள் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் கம்பேர் பண்ணால் நீங்கள் ரவுண்ட் 3 தான். அதனால அதில் எந்த டேமேஜ் இல்லை. ஸோ புரியுதுங்களா? இது வந்து ஒரு ரஃபாக எஸ்டிமேஷன் உங்களுக்கு புரியதுக்காக போட்டிருக்கும். பயப்பட வேணாம்னு ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு சின்ன கம்பேரிசன் காட்டுறோம். என்னதான் உங்களுக்கு ரேங்க் இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாலும் ரேங்க்ல உங்களுக்கு ரெண்டு விஷயமான ரேங்க் இருக்கும். ஒன்று ஜென்ரல் ரேங்க் ஒன்று வந்திருக்கும், இன்னொன்று உங்களுக்கு கம்யூனிட்டி பேஸ்ட் ரேங்க் ஒன்று வந்திருக்கும். கரெக்டுங்களா? இந்த கம்யூனிட்டி பேஸ்ட் ரேங்கை மறந்துடாதீங்க. உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து ஜென்ரல் ரேங்க் ஓசி ரேங்கை வச்சு தான் நடந்தாலும் ஓசி ரேங்க்ல உங்களுக்கு நீங்கள் கேட்ட சீட் அலாட் பண்ண முடியலாம். கம்ப்யூட்டர் அல்டிமேட்டாக என்ன செய்யும்? உங்களுடைய கம்யூனல் ரவுண்டுக்குள்ளே வரும். அதனால் பயப்பட வேண்டாம். கம்யூனல் ரேங்க்ல வரும்போது நீங்கள் தப்பிச்சிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கோயம்புத்தூர் ஜோனை மட்டும் எடுத்து, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு கம்பேரிசன் ரேங்கையும் கட் ஆஃப் வரைக்கும் கம்பேர் பண்ணி போட்டிருக்கோம். எங்கே எடுத்து போட்டிருக்கோம்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூர் ஜோனில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் மட்டும் எடுத்துக்கிட்டு அதுலேயும் பர்டிகுலராக மெக்கானிக் டிபார்ட்மெண்ட்டை எடுத்து ஒரு கம்பேரிசன் போட்டிருக்கோம். ஸோ கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் 16374 ஓசி அது என்னென்னா ரேங்க்கு. அது கீழே 182ன்னு கொடுத்துருக்கிறது கட் ஆஃப் மார்க். புரியுதுங்களா? ஸோ கட் ஆஃப் மார்க் இப்படி பார்த்தா 182 கட் ஆஃப் வாங்கினவங்களுக்கு அந்த சீட் கிடைச்சிருக்கு. ரேங்க் படி பார்த்தா 16374 கிடைச்சிருக்கு. நீங்கள் என்ன செய்யணும்? ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த 16374ங்கிற ரேங்க் எங்கே இருக்குன்னு போன வருஷம் கட் ஆஃப் போய் போன வருஷம் லிஸ்ட் இருந்தால் போய் பாருங்கள். ஏன்னா 182ங்கிறது ஒரு மாணவர் பாக்கி இருக்க மாட்டார்ல. ஸோ 182ல எங்கே வந்து நிற்கிதுன்னு பார்க்கணும். எக்ஸாம்பிள் 182ங்கிற ஒரு கட் ஆஃப் எடுத்தீங்கன்னா அதில் ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் 30 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருக்காங்கன்னா இந்த 182 கட் ஆஃப் 16374ங்கிற ரேங்க் எங்கே இருக்குது? இந்த 20 பேர்த்துல எந்த இடத்துல இந்த ரேங்க் இருக்குது? ஆரம்பத்தில் இருக்கா, மிடில் இருக்கா, பாட்டமில் இருக்கா? புரியுதுங்களா? புரியும் நம்புகிறேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு கம்பேரிசன் போட்டுக்கோங்க, பயப்பட வேண்டாம். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ ஜிசிடி கோயம்புத்தூர் எடுத்தீங்கன்னா ஓசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 182 கட் ஆஃப், அதாவது 16,374ங்கிற ரேங்க்ல இருந்த மாணவர் கிடைச்சிருக்கு. அதே பிசிஎம்ல பாருங்க கிட்டத்தட்ட 10,000 ரேங்க் கீழே இறங்கியிருக்கு. பிசியில் பாருங்க 27,000
ரேங்க்ல இருக்கிற மாணவருக்கு அந்த சீட் கிடைச்சிருக்கு. கட் ஆஃப்லேயே பாருங்க கிட்டத்தட்ட 9 ரூபா டிஃபரன்ஸ் இருக்கு. டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? அந்த லாஸ்ட்ல பாருங்க எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க ரேங்க் எங்க இருக்கு பாருங்க, 16,000 எங்க இருக்கு, 88,000 எங்க இருக்கு பாருங்க. எவ்வளவு டிஃபரன்ஸ் புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த டிஃபரன்சஸ் உங்களுக்கு ரேங்க்ல டெஃபினட்டா வரும். ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய கம்யூனல் கிரவுண்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதெல்லாம் பயப்பட தேவையில்ல. ஸோ கம்யூனல் ரேங்க் இருக்கிறதுனால நீங்க ஜென்ரல் ரேங்கை பார்த்துட்டு பயப்படாதீங்க. கண்டிப்பா கட் ஆஃப்ல டிஃபரன்ஸ் வரும். பட் உங்களுடைய கம்யூனல் கோட்டா ரேங்க் உங்களுக்கு டெஃபினட்டா யூஸ் ஆகும். அந்த அந்த எந்த கோட்டால அப்ளை பண்ணிருக்கீங்க அது உங்களுக்கு கண்டிப்பா உதவும். ரிலாக்ஸா பார்த்துட்டு வாங்க. இப்போ உதாரணத்துக்கு அண்ணா ரீஜனல் கேம்பஸ் பாருங்க. அதாவது 2025 அதுல ஓப்பன் கோட்டாவுடைய ரேங்க் பாருங்க 162. ரேங்க் என்ன? 46,041, 46,041. ஆனா பிசி அண்ட் பிசிஎம் அண்ட் எம்பிசி அந்த ரேங்க் பாருங்க கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு. டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? கட் ஆஃப் மார்க் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஏன்னா இந்த ரவுண்ட் ஒன்ல நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரவுண்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் இந்த மெடிக்கல் போகக்கூடிய மாணவர்களும் ரவுண்ட் ஒன்ல இருப்பாங்க. நிறைய பேர் அட்டன் பண்ண மாட்டாங்க. நிறைய மாணவர்கள் இருந்தாலும் நிறைய பேர் மோஸ்ட்லி அட்டன் பண்ண மாட்டாங்க. அல்லது அவங்க செலக்ட் பண்ணாலும் அந்த காலேஜில் போய் என்ன செய்வாங்க, சேர மாட்டாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு செகண்ட் ரவுண்டுக்கு அந்த அந்த சீட்ஸ் எல்லாமே வேகன்சி தள்ளி வரும். அதனால் கண்டிப்பாக கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுது இல்லைங்களா? ஆனாலும் இந்த விஷயங்கள் கொஞ்சம் கிளியராக பார்த்தீங்கன்னா எந்த வேலை உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறது பாருங்கள். ஸோ பயப்பட தேவையில்லை, பேனிக் ஆக தேவை. ஃபஸ்ட்டு பேனிக் ஆக நிறுத்துங்க. ஏன்னா பயந்தீங்கன்னா நீங்கள் தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். பயப்படாதீங்க. நல்லதோ கெட்டதோ மார்க் வந்துருச்சு, இதுதான் கட் ஆஃப் நம்ம கிளியராக தெரியும். நம்மளுடைய கெப்பாசிட்டி இவ்வளோ தான் தெரிஞ்ச பிறகு இதுலேருந்து நம்ம எது பெஸ்ட்டாக பண்ணுங்கிறதான் பார்க்கணும். அதுக்காக தான் சொல்கிறோம், நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் அதிகமாக கொடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட்டே சீட்டு கொடுக்கறதுன்ற வாய்ப்புகள் நிறைய இருக்கும்போது நீங்கள் ஏன் கவர்மெண்ட் சீட்டை மிஸ் பண்ணுறீங்கன்னு தான் சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் இருக்கிற மாணவர்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு கேட்டகரி மாணவர்கள் இருக்காங்க. டாப் கட் ஆஃப் வாங்கணும். அவங்க எனக்கு இந்த ஸ்பெசிஃபிக் காலேஜ் வேணுங்கிற மாதிரி யோசிக்கிறவங்க நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, கண்டிப்பாக இந்நேரம் போய் வேறு ஏதோ காலேஜில் அமௌண்ட்டை கொடுத்து சேர்ந்துருப்பாங்க. இது ரவுண்ட் ஒன் மட்டும் இல்லை, ரவுண்ட் டூவில் வரக்கூடிய இந்த மிடில் இருக்கிற மாணவர்கள் நிறைய பேர். இப்போ எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் கைடன்ஸ் கொடுத்த பல மாணவர்கள் கைடன்ஸ் கேட்ட பிறகு கிளியராக ஒரு 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 டிசிஷன் எடுத்துட்டு கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் உடன் படித்த அவர்கள் கிளாஸ்மேட்டுங்க நிறைய பேர் அவசரப்பட்டு கவுன்சிலிங் சீட்டு கிடைக்காதுங்கிற பயத்தில் போய் பெரிய அளவில் தொகை கொடுத்து பல கல்லூரிகளில் சீட்டை வந்து பிளாக் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் அவங்க எல்லாமே கவுன்சிலிங் வரமாட்டாங்க. அதெல்லாம் நமக்கு அட்வான்டேஜ் தான். அதனால் அவங்களும் ஆனால் கவுன்சிலிங் ப்ராசஸில் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அவங்க நேமும் கவுன்சிலிங் லிஸ்ட்டில் இருக்கும். பட் ஏன்னா அவங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ண மாட்டாங்க. ஸோ ரிலாக்ஸாக இருங்க, பயப்படாதீங்க, பேனிக் ஆகாமல் இருங்க. இப்படியே ஒரு ஜஸ்ட் கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? எல்லா இன்ஸ்டியூட்டுமே உங்களுக்கு கோயம்புத்தூர் ஜோனில் இருக்கிற எல்லா இன்ஸ்டியூட்டும் நம்ம எடுத்து போட்டிருக்கிறோம். இல்லை ஒரு டவுட் வரும் உங்களுக்கு. இந்த டவுட் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் இங்கே ஒரு சாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இப்போ கற்பகம் பாருங்கள் 2710. அதில் உங்களுக்கு ஓப்பன் கோட்டா கட் ஆஃப் பாருங்கள் 152. அதான் ரேங்க் என்ன 65718. ஆனால் பிசியோட ரேங்க் என்ன பாருங்கள் 141 கட் ஆஃப், அதாவது 88,590. கிட்டத்தட்ட இந்த ரேங்க்கும் அந்த ரேங்க்கும் 23,000 நம்பர் டிஃப்ரென்ஸ் இருக்கு. கரெக்டுங்களா? ஆனால் பிசிஎம்ல பாருங்க, பிசிஎம் மாணவர்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் என்ன அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, பிசிஎம் மாணவர்கள் ஓசி அல்லது பிசிஎம்ல தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி தான் பிசி, நீங்கள் ஓசி ஆர் பிசி, எம்பிசியும் அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஓசியில் நீங்கள் போகலாம் அல்லது உங்கள் கம்யூனல் கிரவுண்டில் போகலாம். இப்போது இந்த பிசிஎம் மாணவர் பாருங்க, அவர் 150 கட் ஆஃப் வாங்கியிருக்கிறாரு. பிசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து அவருக்கு என்ன இருக்குது, சீட் கொடுத்துட்டாங்க. ஆனால் பிசி அப்படின்னு வரும்போது அவருக்கு பாருங்கள் வேறு மாணவருக்கு சீட் கிடைச்சிருக்கு. அந்த சீட் பாருங்கள் 141க்கே கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா? அதனால் பேனிக் ஆகாமல் ரிலாக்ஸாக இருங்க. கண்டிப்பாக கல்லூரிகள் உங்களுக்கு ஒதுக்கப்பட வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் திரும்ப திரும்ப செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, இப்போ நாங்கள் போட்டிருக்க கம்பேரிசனை பார்க்குற மாதிரி நீங்களும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா லேப்டாப் வச்சு நீங்கள் எந்த இன்ஸ்டியூட் எந்த ஜோனில் பிளான் பண்ணுறீங்களோ அந்த ஜோனில் எந்த இன்ஸ்டியூட்டோ அல்லது எந்த கோர்ஸ் நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த கோர்ஸுக்கு இதே மாதிரி ரேங்க்கையும் கட் ஆஃப் பண்ணி கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்கள். கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். பயப்பட தேவையில்லை. முதல்ல பயப்படாதீங்க. திரும்ப திரும்ப ரெக்வஸ்ட் பண்ணுறது தான் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட், தயவு செஞ்சு பயப்படாதீங்க. எல்லாருக்கும் ஒதுக்குற அளவுக்கு சீட் அரசாங்கத்தில் இருக்குது, கல்லூரிகளில் இருக்குது. நாம் அந்த வாய்ப்புகளை தெளிவாக அதிகப்படுத்தி கொடுத்து நமக்கு வேண்டிய காலேஜை கரெக்டாக செலக்ட் பண்ணி நம்ம எடுத்து வந்துடும். அதில் தான் விஷயமே இருக்குது. சரிங்களா? ஸோ நீங்கள் செய்ய வேண்டியதுன்னா
பயப்படக்கூடாது. உங்களுக்கு தேவையான காலேஜ் ஆப்ஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். பர்டிகுலர் அரௌண்ட் 2 அரௌண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம். நம்பர் ஆஃப் சாய்ஸஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் என்ன, எப்படி ஒரே காலேஜில் பல கோர்சஸ் கொடுக்கறது, இது எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷன். அதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பண்ணணும் எல்லாமே நாங்கள் பாருங்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் எங்களுடைய சேனலில். இது சம்மந்தமாக இவ்வளோ வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்னும் டைம் இருக்குது. ஜென்ரல் கவுன்சிலிங் 29ஆம் தேதி தான் ஆரம்பிக்குது. நம்ம இன்னிலேருந்து உக்காந்தா கூட இன்னொரு 15-16 நாள் நமக்கு கையில் ரிலாக்ஸாக இருக்குது. ஃப்ரீயாக உட்காந்து ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவராக ஸ்பெண்ட் பண்ணி ரிலாக்ஸாக ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கிளாரிஃபிகேஷனாலும் எங்களோட வீடியோஸை பாருங்கள். இல்லை மேற்கொண்டு உங்களுக்கு எங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணால் எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள். நேரில் வந்தாலும் கண்டிப்பாக உங்களை நாங்கள் கைட் பண்ண தயாராக இருக்கோம். ஸோ இங்கே வீடியோ சேனல் லிங்க் கொடுத்துருக்கோம். வீடியோ சேனலில் இருக்கக்கூடிய மற்ற டிஎன்ஏ பர்டிகுலராக சாய்ஸ் ஃபில்லிங் சம்மந்தமான வீடியோஸுடைய தம்ப்நெயில்ஸுமே உங்களுக்கு போட்டிருக்கோம். பார்த்துக்கோங்க. எது நீங்கள் பார்க்கணுமோ கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ இந்த 13 நாள் அல்லது 12 நாள் அது 14 நாள் என்ன நடக்க போகுதுங்கிறது சொல்லியிருக்கோம். இதையும் ஒரு தடவை கோத்ரூ பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ரிப்பேர்டாக இருங்க. ஓகேங்களா? ஸோ பயப்படாதீங்க. மீண்டும் டிஎன்ஏ சார்ந்த ஒரு அடுத்த வீடியோவோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னும் ஓரிரு நாட்களில் இந்த டிஎன்ஏ அனௌன்ஸ் பண்ணக்கூடிய மற்ற விஷயங்களை பொறுத்து, மாணவர்கள் உங்கள் சந்தேகங்களை பொறுத்து மீண்டும் ஒரு புதிய வீடியோவோடு உங்களை சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது கரியர் கைடன்ஸ் பை ஜிகே. ஸோ தேங்க்யூ, டேக் கேர், குட் லக். கடைசியாக எப்பயும் சொல்கிற மாதிரி தான், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் போடுங்க, இந்த வீடியோ யாருக்கு யூஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர், ஆல் தி பெஸ்ட்.